நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமாரசன். இது நினைத்தாலே தன்னோட பொண்ணைய மகள்னு கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் அம்மா கேரக்டர், தன்னோட அம்மானு தெரிஞ்சிருந்தும் அந்த பொண்ணு வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழலில் அந்த பொண்ணும், இப்படி ஒரு அருமையான ஒரு திரைக்கதையை ரொம்பவே சுவாரஸ்யமாக சொல்லியிருந்த படம் தான் அன்புள்ள ரஜினிகாந்த். 1984 வெளிவந்தது. இதோட டைரக்ஷன் வந்து கே நடராஜ், இசை இளையராஜா, ரஜினிகாந்த், மீனா, அம்பிகா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருணை நிலையத்தில் வளரக்கூடிய ஒரு சிறுமி, 8 வயசு பாப்பா மீனா, அவங்க தான் அந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க, ஒரு அடமண்டான ஒரு கேரக்டர். இப்போ அந்த அனாதை இல்லத்துக்கு ஆயவா வந்து சேர்றாங்க நம்ம அம்பிகா. அவங்க இந்த குழந்தைய நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தை ஆரம்பத்தில் யாரோடையும் சேராத குழந்தை. இப்போ அந்த அனாதை இல்லத்துக்கு கெஸ்ட்டாக வர்றார் ஒரு நிகழ்ச்சிக்கு, நடிகராக வரக்கூடிய ரஜினிகாந்த். அவருடைய அன்னை ஒரு ஆலயம் படத்தை அந்த ஹோமில் போடுவாங்க. ரஜினிகாந்துக்கு அந்த பொண்ணுக்குமான ஒரு பாண்டிங் உருவாயிரும். இப்போ அந்த பொண்ணு எல்லாரோடையும் நல்ல இயல்பாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு அம்பிகா தான் தன்னோட அம்மானு தெரியும், அம்பிகாவுக்கு அது தன்னோட பொண்ணுன்னு தெரியும். ஆனால் சிஸ்டர் சொல்லுவாங்க, அந்த பொண்ணுக்கு ஹார்ட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அந்த பொண்ணு ரொம்ப நாளைக்கு வாழ மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதையும். சின்ன பசங்களுக்கான உலகம் தான் அது. ஒரு பையனுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். இருந்தால் கூட அவன் அந்த ஹோம் விட்டு போக மனசு இல்லாமல் அந்த மாஸ்டர் டிங்கு அந்த கேரக்டர் அப்படி ப்ளே பண்ணியிருப்பார். மீனா வந்து ரஜினிகாந்த் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் எல்லாரோடையும் நல்லா பழகி, அம்பிகா கிட்ட நல்லா பழகி, அது தான் இறந்து போக போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது எமோஷ்னலாக காட்டுற இடத்துல ரொம்பவே சூப்பராக அந்த குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ரஜினிகாந்த் இல்லை கெஸ்ட் ரோல்னு சொல்லுவாங்க, ஆனால் கூட அவர் படம் முழுக்கவே ட்ராவல் பண்ணுறது போல தான் இருக்கும். பாக்கியராஜ், ராதிகா, ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் கெஸ்ட் ரோலாக வருவாங்க. அதுலேயும் குறிப்பாக பாக்கியராஜுக்கும் ரஜினிகாந்துக்குமான ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும். அதில் வந்து கிருஷ்ணதேவராயர், தெனாலிராமன் கேரக்டர் வச்சு கொஞ்சம் காமெடி ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா தான். ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு படமாக இருந்தது. கடவுள் உள்ளேமே கருணையிலுமே அந்த பாட்டு, முத்துமணி சுடரேவா அந்த பாட்டு, ரஜினி எங்கள் எங்கே இருக்கேன்னு அந்த பாப்பா சொல்கிறது எல்லாமே சின்ன வயசில் அந்த ராயல் தேட்டரில் படம் பார்த்தது. இந்த படத்துடைய கடைசி 10 நிமிஷம் வந்து ரொம்பவே உணர்வுபூர்வமாக இருக்கும். நம்மளை கண்கலங்க வச்சுருவோம் அந்த கிளைமேக்ஸு. அதில் கடைசியாக அந்த அம்பிகாவை பார்த்து அந்த குழந்தை அம்மானு சொல்கிறது, அப்புறம் அம்பிகா ரொம்ப உருகி நடிக்கிறது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி.